ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். சதயம் 1, 2, 3, 4 பாதமும் கும்ப ராசியில் அமைகின்றன. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை ராகு திசையாக இருக்கும். இந்த சதய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? கோ, ச, சி, சு ஆரம்ப எழுத்தாக இருக்கணும். இந்த நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் 24வது வரக்கூடிய நட்சத்திரம். மிருகம் பெண் குதிரையை குறிக்கிறது, பட்சி அண்டங்காக்காவை குறிக்கிறது, மரம் கடம்பு மரம், ரஜ்ஜு கழுத்து, நாடி பார்ஸ்வநாடி, கணம் ராட்சச கணம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகும்? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது ராகுனுடைய அம்சமாக இருக்கிறதால சுறுசுறு விறுவிறுன்னு ஆக்டிவாக தான் இருப்பீங்க, செயல்படுவீங்க. ஆனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா பாம்பு போய் புத்தில் மறைஞ்சிடுற மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டா நீங்கள் பாட்டு போய் சைலண்ட்டாக செட்டில் ஆகிடுவீங்க. அனாவசியமாக மற்றவங்ககிட்ட பூசிக்க மாட்டீங்க, தூஷிக்க மாட்டீங்க. பெரும்பாலும் கும்பத்துக்கு சனிக்கு சனி சூரியன் ஆகாதுன்றதால நண்பர்கள் கூட பெருசாக இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. விரோதம் இருக்காது, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. விரோதம் பாராட்டிக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அனாவசியமாக பகைச்சிக்க மாட்டாங்க. விரோதம் வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, ராசியில் இந்த ராகு கேது பேச்சில் ராகு பகவான் ராசியில் வரார். ராசியில் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை நோக்கி செல்வீர்கள். ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா, இதை விட இன்னும் பெட்டராக வாங்கணும்னு இல்லை, எந்தாவது ஒரு வேலையை எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க, இன்னும் பெட்டராக செய்யணும்னு நாளை தள்ளி போடுவீங்க. எந்த ஒரு வேலையும் செய்யணும், இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும்னு ஒரு விதி இருக்குது, தள்ளி போடக்கூடாது. ஆனால் இந்த ராகு ராசியில் இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடனடியாக எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டாங்க. குரு பார்வையில் இருந்தாலும் இவங்களுக்கு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். இதனால் வரைக்கும் ஜென்மச்சனியாக இருந்தது, இப்பொழுது பாதச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சனி பகவான் விலகப் போகுது இன்னும் 2.5 வருஷத்தில். அதனால் நல்லதே நடக்கப் போகுது. இந்த க்ளோசிங் ஸ்டேஜில் நல்லது பண்ணுவார் சனி. வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான், நல்லது செய்வார். குரு பாருங்கள், உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு. 5ல் குரு கொஞ்ச நாளும் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அது 5ஆம் இடத்தை நல்லது செய்யும். அங்கேருந்து பார்க்குற இடம் 9 இல்லை, ராசியை பார்க்குறாரு. 1, 5, 9 ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரைபேடுன்னு கேமரா ட்ரைபேடுன்னுவாங்க. அதுபோல் அது 1, 5, 9 சிறப்பாக இருக்கிறதால இந்த குரு ஒன்றே உங்களுக்கு சாதனைகளை செய்வார், நல்லது செய்வார்னு சொல்கிறார். பாக்கியமான சூழலை தருவார். எது எப்படி இருந்த போதிலும் பாக்கியத்தில் குறை இருக்காது. ஆன்மீக நாட்டம் இருக்கும். தந்தையால் அனுகூலங்கள் ஏற்பட போகிறது. மற்றபடி தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரப்போகிறது. தாய்க்கு இதாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு. ஒன்று உங்களுக்காக கணவன் மனைவி சண்டை போட்டு பிரியறதுக்காக நீங்கள் போகலாம், இல்லை அடுத்தவங்க பிரிகிறாங்க அடுத்தவங்களுக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். வாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4, சதயம் நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு. இந்த கும்பராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. இது நாள் வரைக்கும் சனி பகவான் ராசியில் இருந்தார். இப்போது அதாவது கடந்த 29/3/2025 அவர் மீனம் சென்று விட்டார். மீனம் சென்று பலனை தருகிறார். அப்போது இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 5ல் மிதுனத்தில் இருக்கிறார். அங்கிருந்து குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ராசியை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். ராகு கேதுக்கள், ராகு ராசியிலிருந்து குரு பார்வையிலேயே இருக்கிறார். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கின்றன அப்படின்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 7ரை சனி போயிட்டுருக்கு. இந்த 7ரை சனிக்கு நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்ள சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். அதாவது இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பாத சனி ஆயிட்டார். அப்போது க்ளோசிங் ஸ்டேஜ், இந்த கடைசி 2.5 வருஷம் நல்லதே செய்வார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அற்புதமாக இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரி, நம்ம அந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பலன் அப்படின்னு பார்க்கும்போது, மேஜராக பார்க்கும்போது ஆண்டு கிரகங்களை கையில் எடுத்து பலன் சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக பிரச்சனையே தருவார். என்ன பிரச்சனை தருவார்? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்ற மாதிரி. எதுவும் நேரம்தான் சார், நம்ம கையில் இல்லை. நேரம்தான் ஒரு மனுஷனை வென்று கொடுக்குது, கிரகங்கள் தான் வென்று தருது. அப்போ குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார். கணவன் மனைவியே, குடும்ப உறுப்பினர்கள், மற்ற வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கிட்டையும் சண்டை இருக்கும். பேசுவதில் பார்த்து பேசணும். வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கம், கடைக்கண்ணிக்கு போகிறீங்க, அங்கே பேசுகிறதும் கொஞ்சம் பார்த்து பேசணும். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி இந்த சனி பகவான் 2ல் இருக்கும் பொழுது இப்போ பெரும்பாலும் பண வரவு என்பது இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குரு வீட்டில் இருக்கார், அதனால் பண வரவு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த குரு பார்வை கோடி நன்மை. குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறார். என்னதான் 7ரை சனி நடந்தாலும், பாத சனி போயிட்டு இருந்தாலும், ராசியை குரு பார்க்கும்போது தெளிவான சிந்தனை. சென்ற ஆண்டுகளாக உங்ககிட்ட அந்த முகத்தில் ஒரு தெளிவு வந்திருக்காது, மந்திச்சு விட்ட மாதிரி இருக்கும். இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த விஸ்வாவச ஆண்டு மே மாதத்துக்கு மேலே உங்கள் முகமே ஒரு
தெளிவாக இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லை தொழில் பண்ணுற இடமா இருக்கட்டும், அதை எங்கேயுமே வந்து நீங்கள் முனைப்போடு இருந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இழந்த கௌரவத்தை, இழந்த பெருமைகளை நீங்கள் மீண்டும் பெறப்போகிறீர்கள். ஏன்னா குரு பார்த்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ குரு பார்வை அடுத்தது எங்கே பார்க்குது? 9ஆம் இடத்தை பார்க்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ல் குரு இருக்கார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு. இது நாள் வரைக்கும் கும்பத்துக்கு 4ல் இருந்தார். இப்போ இந்த ஆண்டு 5ஆம் இடத்துல இருக்கார். ஸ்தான பலம் உண்டா அப்படின்னா குருவுக்கு ஸ்தான பலம் உண்டு. அப்போது 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன் சொல்கிறாங்க? 5ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். அங்கேருந்து பார்வை மூலமாக 9ஆம் இடத்தையும் ராசியையும் பலப்படுத்துகிறார். அப்போது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய கேமரா ட்ரைபேடுன்னு சொல்லுவோம் ஆண்கள், அது வந்து 1, 5, 9 சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது ஒன்றே போதும். குரு பகவானே உங்களை ஒரு நல்வழிக்கு கொண்டு வருவார். அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலமே உங்களை வாழ்வாங்க வாழ வைத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. ஃப்ரீக்குவன்சியாக குலதெய்வ வழிபாடுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். சீட்டாட்ட, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த ரேஸ்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஓராண்டு நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த கும்ப ராசியில் பிறந்த, கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு விஸ்வாவச ஆண்டு, சந்தோஷ மிகுதி ஆண்டு, சந்தோஷ மிகுதி ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு. அங்கிருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்நிய, அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பாஷைகள் பேசும் நண்பர்கள், அந்நிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள், அந்நியர்கள், அடுத்தவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நண்பர்கள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். தீர்த்த யாத்திரை போவீர்கள், கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பாக்கியமான சூழல். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அப்போது 9ஆம் இடம் பாக்கியமான ஒரு நிலை. தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தைக்கு யோக பாக்கியங்கள், தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்தது இப்போ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்படின்னு சொல்லணும். அப்போது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் வந்து அதிகப்படியான ஒரு லாபத்தை ஈட்டி தரும்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும் தொழிலில். அப்போ இந்த காலங்களில் தான் நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், கடன் காட்சி வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். 11ஆம் இடம் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். தொழிலில் அபரிதமான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம், உத்தியோகத்துலேயும் சலுகைகள் எதிர்பார்க்கலாம், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். திருமணத்துக்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு. இந்த குரு பகவான் திருமணத்தை நடத்தி வைப்பார், 2வது திருமணத்தை அப்படின்னு சொல்கிறோம். சரி, சனி பயிற்சி ஆச்சு, சனி குரு பகவான் ஆச்சு. ராகு கேதுக்கள் என்ன சொல்கின்றன? ராகு பகவான் உங்கள் ராசியில் தான் வந்திருக்கார். தனித்த ராகுவாக இருந்தால் பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் இப்போ இந்த ஓராண்டு குரு பார்வை இருக்கிறது.
அப்போ குரு பார்வை இருக்கிறது என்று சொன்னால் அப்போ ராசியில் குரு இருந்தால் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். குரு பார்வை அப்போ வந்து நல்லது செய்வார். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணங்கள் விரிவாக்கமாக இருக்கும். பிரம்மாண்ட எண்ணமாக இருக்கும். இதை பண்ணால் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும்னு நினைப்பீங்க. அது கண்டிப்பாக சாத்தியமாகுமா? சாத்தியமாக. 7ல் கேது இருக்குது, சர்ப்பதோஷம் உள்ள நிலை அப்படின்னா வந்து கொஞ்சம் கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் அல்லது காலகஸ்தி போய் வழிபாடு செய்யுங்க. கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்ட மோதல் வரும், கூட்டு தொழில் செய்கிறவங்கக்கிட்ட கூட்டாளிகள்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சமூகத்தில் அவப்பெயர் ஒரு சில நேரம் வரும். மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் கெடுதலில் மாட்டிக்கக்கூடாது. இதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இந்த ராகு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கார். அவர் 1ஆம் இடம் கெடுதல் பண்ணணும், நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார். ஆனால் இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால அவர் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் கேது கெடுக்கக்கூடிய 7ஆம் இடம் இல்லையா, சமூகத்தில் அவப்பெயர் கிடைக்கக்கூடிய நிலை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எவ்வளோ சம்பாத்தியம்! 11ஆம் இடத்துல வந்து நல்ல சம்பாத்தியம் இருக்குது. குரு பார்க்குறதுன்னு சொன்னால் பணம் அப்படியே கொழிக்கும், பணம் புரளும். ஆனால் 2ல் சனி இருக்கிறதால யாருக்கிட்டேயும் யாராவது கடன் கேட்குறாங்க, கல்யாணத்துக்கு கேட்குறாங்க, தெரிஞ்சவங்க நண்பர்கள்னு எடுத்து கொடுத்துடாதீங்க. திரும்பி வராது. ஏன்னா 2ல் சனி இருக்குது, திரும்பி வராது. அப்போ காசு பணம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி இந்த கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு நிச்சயமாக அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி ஒன்வே டிராஃபிக் மாதிரி பணம் வந்து கொடுத்தீங்கன்னா வசூலாகாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குடும்பத்திலையும் பிரிவினை வரும், பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. அற்புதமான காலகட்டம். நீங்கள் வந்து குரு வந்து நல்லதே செய்ய போகிறார். கேதுவுக்கு இப்போ பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன். சனி பகவானை பொறுத்தவரையும் இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு எப்பேற்பட்ட பலனை தருவார்? 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னோம். அப்போது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னோம். குடும்பத்தில் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோம். சனி பார்வையை நம்ம பார்க்கலாம். சனி பார்வை அப்படின்னா இந்த கும்பராசிக்கு சனி வந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறது. 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவுக்கு வைக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவு வைக்கும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போது பர்சனலாக வண்டி வச்சுருக்கீங்க, 2 வீலர் 4 வீலர் இருக்குது, அதுவே செலவு வைக்கும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் இருப்பீங்க. ஆட்டோ, டாக்ஸி, லாரி, டெம்போ ட்ராவலர், கனரக வண்டி, லாரி வந்து ஜேசிபி போன்ற வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சவாரி கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு செலவு கண்டிப்பாக வைக்கும். அப்போது எச்சரிக்கையாக இருக்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் கெடுகிறது. சுகமே இல்லை. இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இந்த ஓராண்டு சுகவாசிகளாக இருக்க முடியாது. ஒரே டென்ஷன், பரபரப்பு. ஏற்கனவே ராசியில் ராகு இருக்காதுல்ல, டென்ஷன் பரபரப்பு மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா மாதம் ஒரு செலவு எடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பல்காக செலவாகும். திடீர்னு ஒயர் போயிடுச்சு, இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு மாற்றிட்டு வேறு ஃப்ளோர் போடணும், இல்லை கடை கண்ணி வாடகை விட்டுருப்பீங்க,
அதுக்கு பார்த்தா ஷட்ரு போயிடுச்சு, இது போயிடுச்சு, தார்பால் போயிடுச்சு, அப்புறம் ஃப்ளோர் போயிடுச்சு, மாற்றி கொடுங்க, இல்லை செவுரு விரிசல் விட்டு போச்சு, அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க, இப்படின்னு பல நிலைகளில் உங்களுக்கு செலவுகள் வைத்து கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் முதல்ல போய் நில்லாதீங்க. உங்களுக்கு நேர விரயம், பண விரயம் மட்டும் இல்லை, பிரச்சனையும் சேர்ந்து வரும். அதனால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், நண்பர்களிடம், உறவினர்களிடம், இல்லை பழக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து பழக்குங்க, செய்யுங்க. இல்லைன்னா மற்றவங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, பஞ்சாயத்துன்னு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும். இது ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ கணவன் மனைவி சண்டை சச்சரவு கோர்ட்டுக்கு போகிறது அப்படி கூட ஒரு நிலைமை வரும். அது பிரியணுன்னா எல்லாரும் பிரிய மாட்டாங்க, எல்லா கணவன் மனைவிமாரும் பிரிய மாட்டாங்க. இந்த கும்பத்தில் பிறந்தவங்க, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்க யார் பிரியணுமோ இந்த காலகட்டம் அது மாதிரி பிரித்து அமைச்சு விட்டுரும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு. அது மட்டும் இல்லை, அசிங்கம், அவமானங்கள் கண்டிப்பாக தேடி வரும். இந்த ஆராய்ச்சி கல்வி படிப்பாங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க, கும்ப ராசியில் பிறந்தவங்க. இந்த ஆராய்ச்சி படிப்பு இந்த 1 இயர் கொஞ்சம் சரிப்பட்டு வராது. உங்களுக்கு சரியான கைடு கிடைக்காது, டென்ஷன் ஆகிடுவீங்க. அதை முடிக்கிறதுக்குள்ளே போதும் அப்பாடான்னு ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. 8ங்கிறது இந்த வயசான பெரியவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். அதனால் செலவு, இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருப்பீங்க அவங்களுக்கு செலவு வைக்கும். மற்றபடி 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். அங்கே போய் சனி பார்க்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வர கடன் கூட வசூலாகாது, வர வேண்டிய கடன் வசூலாகாது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச ஆண்டு கும்ப ராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் பெறப்போகிறீர்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.